Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இந்த tips and tricks sectionல இன்னைக்கு நம்ம பார்க்க போற tips மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருந்து தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைய கான்செப்ட் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ஆல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி போல்டில் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, செலக்ட் பண்றேன், இந்த போல்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நமக்கு போல்டு வேணும் இல்லை இட்டாலிக் வேணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இங்க போல்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். இட்டாலிக் வேணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், இட்டாலிக்னு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட ஷார்ட்கட் இருக்கு, கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்டாகவும், கண்ட்ரோல் ஐயை ப்ரெஸ் பண்ணுனா நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இட்டாலிக் ஃபார்மேட்ல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சரி, இது இல்லாம எப்படி நம்ம டெக்ஸ்ட போல்டு பண்றது, இட்டாலிக் பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சம் டெக்ஸ்ட் நாங்க டைப் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? சரி, இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபைல் ஆப்ஷனுக்குள்ள போறேன். ஃபைலுக்குள்ள ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போறோம். ஓகேங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃபிங் அப்படின்னு இருக்கும். ப்ரூஃபிங்குள்ள போனீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது மேல அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எங்க போனோம்? ஃபைலுக்கு போனோம், அதுக்குள்ள ஆப்ஷனுக்கு வந்தோம். அதுல ப்ரூஃபிங்குள்ள நமக்கு ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன், அந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுக்குள்ள ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்ட்ரைட் கோட்ஸ் வித் ஸ்மார்ட் கோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபிராக்ஷன் 1/2 வித் ஃபிராக்ஷன் கேரக்டர் 1/2, போல்ட் அண்ட் இட்டாலிக் வித் ரியல் ஃபார்மேட்டிங், இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் பாத் வித் ஹைப்பர் லிங்க்ஸ், ஸோ ஆர்டினல்ஸ் ஃபர்ஸ்ட் வித் சூப்பர்ஸ்கிரிப்ட், ஹைபன்ஸ் வித் டேஷ். ஓகேங்களா? ஸோ இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா, போல்டு அண்ட் இட்டாலிக் வித் ரியல் ஃபார்மேட்டிங். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு போல்டு வேணும்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டார் கொடுங்க, அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமும் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்கு போல்டு ஆயிடும். இட்டாலிக் வேணும் அப்படின்னா எந்த டெக்ஸ்டோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுங்க, டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்டாலிக் ஃபார்மேட்ல நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு நமக்கு இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் டெக்ஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப போல்டு பண்ணா கூட இந்த ஆப்ஷனை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்க வந்து டிக் பண்றது கிடையாது, ஜஸ்ட் இந்த ஸ்டார், டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டார், டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு அண்டர்லைன், டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு அண்டர்லைன் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட போல்டு இட்டாலிக்கா மாறும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இங்க நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த வேர்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிளை கொடுக்குறேன். அந்த மாதிரி எண்டிங்ல போயிட்டு ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு ஸ்டார் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோடனே மாறிடுச்சு பாருங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம இட்டாலிக்கா மாத்தணும் அப்படின்னா ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம். அந்த மாதிரி இங்கேயும் ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம். இப்ப நமக்கு இட்டாலிக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் திரும்ப ஃபைல்ல ஆப்ஷன், அதுல ப்ரூஃபிங், ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன், ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கோட்ஸ் வித் ஸ்மார்ட் கோட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த கோட்ஸ் கொடுக்கும் போது எப்படி வருதுன்னு பாருங்க, ஒரு ஸ்லாண்ட் கோட்ஸ் வருது இல்லைங்களா? இப்ப வெல்கம் டு எஸ்எஸ் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் இதை டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வருது பாருங்க. இப்ப அதுவே நம்ம போய் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாங்களா? ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு ப்ரூஃபிங்ல ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனை நான் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கேயும் நம்ம ஓகே கொடுக்குறோம். இப்ப நான் அதே டபுள் கோட்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? வெல்கம் டு எஸ்எஸ் கம்ப்யூட்டர். இப்ப இருக்கிற டபுள் கோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணோடனே நமக்கு டபுள் கோட்ஸ் எப்படி ஸ்மார்ட்டா மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நார்மலா மாறிடுச்சு.
ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம FIST ஃபர்ஸ்ட், அதாவது 1 போட்டு ST அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஸ்பேஸ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ST அப்படிங்கிறது அங்கேதான் இருக்கு. நமக்கு ஆக்சுவலி என்ன வேணும் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல மாறணும். நமக்கு ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷனை கொடுக்கலாம். பட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறணும் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். சோ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். ஃபைலுக்கு போறேன், ஆப்ஷனுக்கு போறேன், அந்த ஆப்ஷன்ல ப்ரூஃபிங் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன், அந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ல ஆர்டினல்ஸ் ஃபர்ஸ்ட் வித் சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா. சோ இதை நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறோம். இங்கேயும் ஓகே கொடுத்துறோம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ST அப்படின்னு டைப் பண்ணி நான் ஸ்பேஸ கொடுத்த உடனே எனக்கு அந்த மேல சூப்பர் ஸ்கிரிப்டா மாறிடுச்சு அந்த ST அப்படிங்கிறது. ஓகேங்களா. சோ அது மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 1/2 அப்படின்னு டைப் பண்ணி நான் ஸ்பேஸ் பார் கொடுக்கும்போது அது 1/2ஆவே இருக்கு. ஆக்சுவலி நமக்கு ஃபிராக்ஷன் வந்துட்டு சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் 1/2, 3/4 இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா வேணும் இல்லைங்களா. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/2 ஓகேங்களா. இது ஆக்சுவலி 1.5 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா இது பார்க்கும்போது அப்படி தெரிய மாட்டேங்குது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனுக்கு போலாம். ஃபைல்ல, ஆப்ஷன்ல, ப்ரூஃபிங்ல, ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுக்குள்ள, ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப் குள்ள போயிட்டு இங்க ஃபிராக்ஷன் 1/2 வித் ஃபிராக்ஷன் கேரக்டர் 1/2 இருக்கு இல்லைங்களா. இதை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இங்கேயும் நம்ம ஓகே கொடுத்துறோம். ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1/2 அப்படின்னு கொடுத்து நான் ஸ்பேஸ் பார் கொடுத்த உடனே நமக்கு அந்த ஆஃப் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட், இமெயில் ஐடி இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது ஹைப்பர் லிங்க், அதாவது ப்ளூ கலர்ல இல்ல ஏதோ ஒரு கலர்ல நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும். இப்ப நான் டைப் பண்றேன் பாருங்க, sscomputer@gmail.com அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கொடுக்கும்போது எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா என்னன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் நமக்கு காமிக்குது. அதே இப்போ வந்துட்டு ஃபைல்ல போயிட்டு, ஆப்ஷன்ல போயிட்டு, ப்ரூஃபிங்ல, ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ல போயிட்டு, ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப்ல போயிட்டு இங்க இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க் பாத்ஸ் வித் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. சோ இதை அப்படியே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்ப நம்ம டைப் பண்ணலாங்களா. மேல என்ன இருக்கோ அதையே நான் டைப் பண்றேன் பாருங்க, sscomputer@gmail.com. ஓகேங்களா. என்டர் கொடுத்தோன்னே அது என்ன கலர்ல மாறுதுன்னு பாத்தீங்களா. சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி அப்படிங்கிறது. ஓகேவா. நம்ம எப்பெல்லாம் அட்டு கொடுக்குறோமோ அதுல இருந்து நமக்கு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஒரு 3 டேஷ் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு லைன் வருது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நமக்கு டேஷஸ் கொடுத்தாலும் லைன் வரணும் அப்படின்னா, ஹைப்பனா மாறணும் அப்படின்னா டிஸ்பிளேல போயிட்டு, சாரி ப்ரூஃபிங்ல போயிட்டு, ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ல, ஆட்டோ ஃபார்மேட் ஆஸ் யூ டைப்ல இந்த ஹைப்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ இதை கிளிக் பண்ணிட்டு 2 டேஷ் கொடுத்தாலே நமக்கு வரணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா. சோ 1 2 2 கொடுத்து அப்படியே என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே 1 2 3 கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துரும். ஓகேங்களா. சோ ஹைப்பனை டேஷா மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.